கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியா உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பண்டிகை காலங்களை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவர் ஒரு விசேஷித்த மங்கள வார்த்தையோட உங்களை சந்திக்கிறாரு. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பிதாவாகிய தேவன் ஏன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார்? அதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. நாம் இழந்து போன தேவ சாயலை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு, புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்கு, இழந்து போன செல்வங்களை நமக்கு பெற்று தருகிறது. இல்லைன்னா நம்ம இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன நன்மைகள் எல்லாத்தையும் பெற்றுத்தரவும், இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் ஆண்டவர் வந்தார். நமக்கு தெரியும். அது இல்லாத தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எதுக்காக வந்தார்னா, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த. அப்படின்னா யாரெல்லாம் இன்னைக்கு வீட்டில் துயரத்தோட, துக்கத்தோட, ஏதோ ஒரு இழப்பினால, ஏதோ ஒரு நஷ்டத்தினால, ஏதோ ஒரு உயிர் சேதத்தினால, ஏதோ ஒரு வியாதியினால துக்கத்தோட கடக்கிறீங்களோ, இந்த வசனத்தின்படி துயரப்படுகிறவர்களை சீர்படுத்த இயேசு இந்த பூமியில வந்தார். அவர் பிறக்கும் பொழுது இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான் என்கிற வசனத்தின்படி இஸ்ரவேலின் ஆறுதல் என்கிற பெயரோடு கூட பிறந்தவர். இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்திலே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ண வரும்பொழுது சிமியோன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் ஆறுதல் வர நான் காத்திருந்தேன். அப்படின்னாச்சுன்னா, இஸ்ரவேலின் ஆறுதல் என்ற பெயரோடு பிறக்கிற இயேசுவை பார்க்க நான் ஆவலோடு இருந்தேன். இப்பொழுது அவரை என்னுடைய கண்கள் கண்டது, இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சந்தோஷப்பட்டதை வேதத்துல பார்க்கிறோம். அன்றைக்கு சிமியோன் கையிலே ஏந்தின அந்த இயேசு இன்றைக்கு ஜீவனுள்ள இயேசுவாக உங்கள் இருதயத்திலே நீங்கள் சுமக்க ஏந்த எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அவருக்கு இருதயத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்கள் துயரத்தை சிங்காரமாக மாற்றுவார். துயரத்துல ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவார். உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். எந்த சம்பவம் உங்களை இன்னைக்கு துக்கத்தோட வச்சுட்டு காலவே எழும்பி வெக்ஸாகி எங்கேயும் போக பிடிக்காம, யாரையும் பார்க்க பிடிக்காம, வேலைக்கு போக பிடிக்காம இருக்குதோ, அந்த சம்பவத்தை இன்னைக்கு காலையில் ஆண்டவர் அலசி ஆராய்ச்சி அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். அப்படின்னா சிலர் சாம்பல்ல எப்போ உட்காந்துருவான் தெரியுமா? வெக்ஸ் ஆகிற நேரத்துல தான் சாம்பல்ல உட்காந்துருவான், எல்லாம் இழந்ததற்கு பிறகு. யோபு தன்னுடைய எல்லா செல்வங்களையும், எல்லா உடைமைகளையும், சரீரத்தில் உள்ள ஆரோக்கியம் எல்லாவற்றையும் இழந்ததற்கு பிறகு சாம்பல்ல உட்கார்ந்து ஓடெடுத்து சுரஞ்சிட்டு இருந்தான்னு வேதம் சொல்லுகிறார். ஸோ ஒருத்தன் சாம்பல்ல உட்கார்றான் அப்படின்னாச்சுன்னா, தெருவுக்கு தரையில டிக்கெட் மாதிரி எல்லாத்தையும் இழந்திருக்கிறவன். இன்னைக்கு நீ ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்திருந்தா அதுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் உனக்கு தருவாராகும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவ அப்படின்னாச்சுன்னா, எல்லாம் இழந்து போன நேரத்துல இழந்து போன எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து உன் வாழ்க்கையில ஒரு ஒளியேற்றுவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜெனிஃபர் ஃப்ரம் தஞ்சாவூர். எனக்கு 1.5 வருடத்திற்கு முன்பு திருமணம் நடந்தது. திருமணமான 6வது மாதம் என்னுடைய மாமியார் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகைக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள். நான் கப்பம் தரிக்க மிகவும் தடையாக இருந்தது. மேலும் என்னுடைய கணவர் அவருடைய அப்பாவின் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்து 10 வருடங்களாக தடையாக இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது, அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார் என்ற மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்து எங்களை நிறைந்த மனதுடன் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அந்த ஜெபத்திற்கு பிறகு நான் கற்பம் தரித்தேன். அந்த மாதமே என்னுடைய கணவருக்கு அரசாங்க வேலையும் கிடைத்தது. ஒரே மாதத்தில் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் ஜெனிஃபர் அவங்க தஞ்சாவூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க அன்பரின் பாதத்தில் சொன்ன சாட்சி போட்டோவும் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் எவ்வளவு துக்கத்தோடு இருந்தாலும் அந்த துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறட்டும். யாரோ ஒருத்தர் இழந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு சொத்தை என் பிள்ளைங்க பறி கொடுத்த நிலைமையில இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய நஷ்டம் வந்திருக்கலாம்,
இல்லைன்னா பெரிய தோல்வி, ஒரு அவமானம் வந்திருக்கலாம். இந்த துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி, இவர்கள் அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றி, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிசயத்தை நீர் விளங்க பண்ணும். அது மட்டும் இல்லை, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உடுத்துவேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் சாம்பல்ல உட்கார்ந்து தன்னுடைய வாழ்க்கையில வெக்ஸ் ஆகி உட்கார்ந்து, இந்தந்த பிள்ளைகள் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்களே, எல்லா டிப்ரெஷனை மாத்தி பண்டிகை காலங்களுக்காக என் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் இவர்களுக்கு நடக்கட்டும். எல்லா தோல்விகள் இனி ஜெயமாய் மாறட்டும். எல்லா டிப்ரெஷனுக்கு காரணமா இருக்கிற காரியங்கள்ல ஆண்டவர் தலையிட்டு ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணும். இன்றைக்கும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.